hello friends. வணக்கம் and welcome to some Nishant Elite Home. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட செல்லக்குட்டி ஸ்கூபி. நான் வெளியே வந்த உடனே இவரும் வெளியே வந்துருவார் பாடி கார்டு மாதிரி. இந்த வாரத்தோட கார்டன் அப்டேட்ஸை பார்க்கலாம். பாவக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செடி இருக்குது இல்லைங்களா, இந்த ரெட் கலர் பூ, இது 2 வெரைட்டி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இது சாண்டல் கலரில் பூக்கும். இப்போ நான் புதுசாக அதே வெரைட்டியில் இன்னும் 2 கலர் செடியை வச்சுருக்கேன். இது ஒயிட்டு, பியூர் ஒயிட்டில் அதே வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸை தான் இதுவும் கொடுக்கும். இது ஒரு டார்க் மெரூனு. இது எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அந்த கிளையை தான் உடச்சிட்டு வச்சேன். நல்லாவே வந்திருக்கு. கருந்துளசி, ராமர் துளசி, இது 2மே ஒன்றா வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கருந்துளசி லக்ஷ்மியோட அம்சமாகவும், ராமர் துளசி திருமாலோட அம்சமாகவும் சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை செடி. இது கீழே தானாகவே கொஞ்சம் செடி வந்திருந்தது. அதை எடுத்து தனியாக ஒரு தொட்டிலையும் வச்சுருக்கேன். இது மாஞ்செடி. நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான மா இலைகளை பறிச்சுக்கிறதுக்காக வச்சது. இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா முடக்கத்தானும் புளிச்சக்கீரையும் வந்துருக்கு அந்த தொட்டிலேயே. இத்தனை வருஷமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மே மந்த்தே இந்த மண்ணு கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த மே மந்த் மழையாக இருந்ததுனால அதை பண்ண முடியல. அதனால் ஈவினிங் டைமில் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் ஒரு தொட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொட்டியில் இருக்கிற மண்ணை எடுத்து இந்த மாதிரி கொட்டி அதில் இருக்கிற பழைய செடியோட வேறு, சின்ன சின்ன கல், தேவையில்லாத கல் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் பாதி அளவுக்கு சாண எருவை மிக்ஸ் பண்ணுவேன். அந்த சாண எருவுலுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கல், குச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இது கூடவே வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணுவேன். வேப்பம் புண்ணாக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேரில் இந்த வேர் பூச்சி அது மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வேப்பம் புண்ணாக்கு கலந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வேப்பம் புண்ணாக்கை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஒரு தொட்டிக்கு மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்து நான் மிக்சியில் அடித்து ஒரு நாள் வெயிலில் வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதையும் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு தொட்டிலையும் மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கடல் பாசி. இந்த கடல் பாசி ஹெர்பல் தான், கெமிக்கல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வாங்கிட்டு நான் இதோட மிக்ஸ் பண்ணேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் போட்டு ஒரு வாரம் கழித்து நம்ம விதையோ இல்லை செடியோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த RO வாட்டர் கேன் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அது தண்ணி போடுறவங்க கிட்ட சொல்லி வச்சு வேஸ்டான கேன், ஓட்டை ஒடிச்சலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லி வச்சு ஒரு கேன் 25 rupees அப்படின்ட்டு. இது கொரோனா டைமில் வாங்கினது. அது வாங்கி மேலே இருக்கிற டாப்பை கட் பண்ணிவிட்டு 3 ஹோல்ஸு இல்லை 4 ஹோல்ஸ் அடியில் போட்டுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி இதை நம்ம தொட்டியாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது எல்லாமே கொரோனா டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் ஒரு 20-25 தொட்டியில் மண் கலவையை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கூட ஒரு 25 தொட்டிக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வேண்டி இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி தொட்டியில் தானாக வந்த செடிகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்ல பூ வச்சுருக்கு. இந்த தொட்டிகளெல்லாம் இன்னும் மண் ரெடி பண்ணல. அந்த பக்கம் இருக்கிற தொட்டியும் இன்னும் மண் ரெடி பண்ணல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அரிசி கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த மாதிரி எந்த தண்ணியாக இருந்தாலும் நான் மார்னிங் டைமில் இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். ஈவினிங் டைமில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நான் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவேன். நமக்கு ஜூஸ் குடித்தா எப்படி ஒரு எனர்ஜி கிடைக்குதோ அந்த மாதிரி சாதாரண தண்ணியை விட இந்த மாதிரி அரிசி, பருப்பு, காய்கறி கழுவுன தண்ணி, இந்த மாதிரி சத்தான தண்ணிகளை ஊற்றும் போது செடிகளும் நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணோம்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சமைக்கும் போது நம்ம காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறியோட தோல் ஏதாவது உரிச்சோன்னா அதே எல்லாத்தையும் நான் வந்து அதுக்குன்ட்டே தனியாக ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதில் வந்து போட்டு அரைச்சி வச்சிருவேன். ஈவினிங் வந்து அதை தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கு. இந்த கரைசல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டிக்குன்னு மாற்றி மாற்றி ஊற்றி விடுவேன். மீதி இருக்கிற தொட்டிகளுக்கு நார்மலான தண்ணி விட்டுட்டு அன்னைக்கான கார்டன் வேலை முடிஞ்சுது. செடிகளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்த மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உளுத்தங்கஞ்சி செய்யறதுக்கான பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ அந்த பவுடரை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து உளுத்தங்கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாதாம், ஏலக்காய், கொஞ்சமாக அரிசி இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுத்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு ரொம்ப வந்து நல்லது. இதை குடித்தோன்னா நம்ம இடுப்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சியை வந்து நிறைய கொடுப்பாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து தினமுமே இந்த உளுத்தங்கஞ்சியை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி அப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சு செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக எப்போ தேவையோ அப்போ டக்குன்ட்டு எடுத்து நம்மளால் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனுன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்தோம் இல்லைங்களா உளுந்து, 2 ஸ்பூன் உளுந்து, அந்த ஸ்பூன்லேயே வந்து 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வருந்ததும் நம்ம வந்து எடுத்து அந்த உளுத்தம்பருப்பிலே சேர்த்து ஆற விட்டுடலாம். அடுத்ததாக அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த பொரியாக வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். படித்ததில் பிடித்ததில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பிக்சர். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 6ன்ற நம்பரை வந்து தரையில் வரைஞ்சிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான பிக்சர். அந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பக்கம் நிற்கிறவருக்கு அது 6ன்ற நம்பராக தான் தெரியும். அதே அவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவருக்கு அது 9ன்ற நம்பராக தெரியும். இது வந்து எப்படின்னா அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கான நியாயம் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால் யாரையுமே நம்ம வந்து அவங்க செயலை வச்சியோ அவங்க வார்த்தைகளை வச்சியோ நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட கஷ்ட நஷ்டம், அவங்களோட அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அந்த செயலுக்கான அர்த்தமும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததாக ஒரு 15-20 பாதாம் அளவுக்கு எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு எடுத்து ஒரு 2 நிமிஷம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்தெடுத்து இதையும் அதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு
பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு வச்சாலும் எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் ஏலக்காய் அந்த பச்சை பயிரெல்லாம் கலந்ததுனால நல்ல மணமாக இருக்குது. மிக்சியில் அரைச்சதுனால இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வந்து திரும்ப இதை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா இதை வந்து 1 மந்த்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ இந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எப்பெல்லாம் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்பெல்லாம் இதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கஞ்சியை பாயசம் மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து முதல்ல நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா கரைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம். உங்களுக்கு கெட்டியாக ஸ்பூனில் எடுத்து குடிக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுக்கணும். இல்லை டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். இந்த பவுடரை வச்சு நம்ம 2 விதமான கஞ்சியை வந்து செஞ்சுக்கலாம். ஒன்று வந்து இனிப்பு கஞ்சி, இன்னொன்று வந்து சாதாரணமாக நம்ம வந்து உப்பு போட்டு கஞ்சி செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இனிப்புக்காக சர்க்கரையோ வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டு கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து இறக்கிட வேண்டியது தான். இனிப்பு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேர் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருப்போம். ஆனால் இந்த சிம்பிளான ஒரு பவுடரையாவது அட்லீஸ்ட் நமக்காக ரெடி பண்ணி வச்சு நம்ம இதை வந்து டயர்டாக இருக்கும் போதாவது இதை செஞ்சு குடிக்க பழகிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவோ இல்லை துருவின தேங்காவோ எதுவோ ஒன்று மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா பாயசம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேங்காய் துருவி போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த கஞ்சியை குடிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெறும் உப்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முன்ன மாதிரியே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி குடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.